கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 124வது பிறந்த தின விழாவை கருங்கல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது. இப்போ இங்க நிறைய பொருட்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், இப்படி அது இங்கே தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுத்து நோயாளிகளோட இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த பிறந்த நாளுடைய நோக்கம், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் ஒரு வார காலம், அதாவது நேற்றைய தினம் நம்முடைய சென்னை மெரினா பீச்சில் மணர் சிற்பம், அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவத்தை மணர் சிற்பம் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பெருந்தலைவர் அவர்கள் 9.5 ஆண்டு காலம் 1954 63 வரைக்கும் 9.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி நடந்தது. லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசு நடந்தது. அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கின்ற ஸ்லோகத்தை வச்சு நாங்கள் ஒரு வார காலமாக கொண்டாடுகிறோம். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாக நான் இன்னைக்கு இந்த அரசு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன். அதாவது தாவேக ஆட்சி 6 மாசத்துல கவிழும், மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அது போல திருச்சி சிவா போன்றவர்கள் டெல்லியில அமைச்சர்களாக வருவாருன்னு, அதாவது பகல் கனவுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து அதெல்லாம் வெறும் பகல் கனவு, அவ்வளவுதான். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாநாடு நடத்திருக்காரு. மாநாட்டுல தாவேகாவை உயர்த்தி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அண்ணாமலை இப்போ புதுசா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை எங்களை பொறுத்தவரையும் ஒரு பிஜேபி, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பி டீமா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய இதுல தான் அது வரப்போகுது. ஏன்னா இது யாரு துவங்க சொன்னா இதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு தான் மக்களுக்கு நன்றாக தெரியும். இது எந்த காலத்திலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய. ஆட்சி அமைக்க முக்கிய காரணமா இருந்தது இளைஞர்களுடைய வாக்கு. அந்த வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் ஆதரவு தெரிவிக்க. இல்ல, அதுதான் ஒவ்வொருத்தரும் இப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்சது நல்ல விஷயத்த இருந்தா அவங்களுடைய கொள்கைகளை பொறுத்து தான் அடுத்த கட்டத்தை நம்ம நினைக்க முடியும், சரி சொல்ல முடியும். சாதக மாற்று கட்சியில் இருக்கிறவங்களை தன்னுடைய கட்சியில் இணைப்பது போன்று இப்ப பிசிகாவை சேர்ந்த ஒரு நபரை ஸ்டார் நினைச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு பிசிக தலைவர்கள் இருக்காருன்னா, விஜய் மற்ற கட்சியில் உள்ள உறுப்பினர்களை இணைக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்தவர் எங்களுடைய கட்சியை சார்ந்தவரை இப்படி இணைச்சிருக்காரா, வேண்டாம்னு சொல்லி இருக்க வேண்டியதான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இயக்கத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இப்போ இன்னொரு இயக்கத்துல இணைவது என்பது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப நீங்க மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, மணிப்பூர், அதே மாதிரி ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேசத்துல எல்லாம் இதை விட மோசமான நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் யாருமே சொல்லல. தமிழ்நாட்டுல மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய முடிவுல நாங்க தலையிட முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி முழுவதுமாக அந்த கூட்டணியோட சேர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில கொல்லைப்புற வாசல் வழியாக வேற எந்த நிகழ்வும் நடந்துடக்கூடாது, ஒரு கவர்னர் ஆட்சியோ அல்லது ஒரு குடியரசு ஒரு ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இன்னைக்கு இணைந்து ஒரு மதசார்பற்ற அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்தவரையில இந்த ஆதரவு ஒரு நீடித்த ஆதரவாக தான் இருக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், பெருந்தலைவர் காமராஜருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பெருந்தலைவர் காமராஜருக்கு வீர வணக்கம். நிர்வாகத்திலும் பொது வாழ்விலும் லஞ்ச ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்க மனமாற விரும்புகிறோம். இங்க பாருங்க. கொஞ்சம்